க்ளோரி டு ஜீசஸ். தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடைபெறுவதாக. இன்றைக்கான ஜீவ ஊற்று நம்ம தியானிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். எப்படின்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. மனுஷனை நம்புகிறது நம்முடைய வாழ்க்கையில அது வீணாதான் இருக்கும். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கை நிச்சயமா அழிஞ்சு போயிடும். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற, நிறைய முறை என்னுடைய நண்பர்களோடு, என்னுடைய உறவினர்களோடு, என்னுடைய குடும்பத்தாரோடு பேசுவது உண்டு. நாம் நம்பி இருப்பது கர்த்தரை. ஏன்னா கர்த்தர் ஒருவர் தான் எந்த மனுஷனையும் ஏமாற்றாதவர். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் அவர் ஒருவரையே நம்பி அவர் ஒருவரையே சார்ந்து வாழ பழகி கொள்வீர்களானால் நிச்சயமாய் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையை படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்னன்னா, நீங்க கர்த்தரையே நம்பி இருக்கிறீங்க, நீங்கள் தேவன் ஒருவர் மேலேயே நம்பிக்கையை வச்சிருக்கிறீங்க, அவர் ஒருவருடைய பாதத்தை மட்டுமே பிடிச்சிருக்கிறீங்க. அதனால நீங்கள் பாக்கியவான்கள், நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை நான் ஆண்டவரையும் நம்புறேன், அதே சமயத்துல ஆண்டவருக்கு அப்புறம் இன்னும் சில மனுஷங்க மேலேயே நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னா வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்க மனுஷங்க மேல வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை சில நேரத்துல உங்க வாழ்க்கையில அதுல நீங்க தோற்று போயிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத உறவுகளுக்குள்ள விரிசல்கள் ஏற்படும். அதாவது மனுஷங்களை நம்பக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து அல்ல. தேவன் ஒருவரை நம்பி பாருங்க, தேவன் ஒருவர் மேல உங்களுடைய நம்பிக்கையை வைத்து பாருங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில சகல நன்மைகளையும் நேர்த்தியாய் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, அப்படி கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால நம்ம எல்லாரும் விசுவாசமா சொல்ல முடியுமா, நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன், நான் ஆராதிக்கிறனுடைய தேவன் மேல நம்பிக்கையை வச்சிருக்கிறேன், அதெல்லாம் நான் பாக்கியவான். தேவ பிள்ளைகளே, இதற்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து வந்த பாதையில யார் மேல நம்பிக்கை வச்சிருப்பீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் நிச்சயமாய் கனம் பண்ணுவார். ஒருவேளை படிக்கிற பிள்ளைங்க நீங்க பார்க்கலாம், ஒருவேளை வேலைக்கு போகிற சகோதர சகோதரிகள் நீங்க பார்க்கலாம், குடும்பஸ்தர்கள் பார்க்கலாம், எல்லாவற்றிற்கும் மேல ஊழியர்கள் நீங்க அதை பார்ப்பீங்க அப்படின்னா உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் சபையை குறித்து கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருங்க. அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்களுக்கு கரத்தை நீட்டி உதவி செய்வார். இந்த வார்த்தை நிச்சயமா உங்களுடைய உள்ளத்துக்குள்ள பேசும் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை உங்கள் இறுதிய பலகையில் எழுதப்படுவதாக. May God bless you.